யூடியூப் மக்களுக்கு வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்னைக்கு பிட்யூட்டரி சுரப்பியின் செயல்பாடுகளை பார்க்கலாம். அதாவது பிட்யூட்டரி சுரப்பி அது எங்கே இருக்குது அப்படின்னா, நமது மூளையின் அடிப்பகுதியில் பட்டாணி அளவு காணப்படுகிறது. இந்த பிட்யூட்டரி சுரப்பி உடலில் ஆற்றல் மேலாண்மை செய்கிறது. அதாவது உடலில் உள்ள ஹார்மோன்களையெல்லாம் ஒழுங்குபடுத்தும் வேலைகளாக செய்கிறது. இதனால் வலி நிவாரணம் இதெல்லாம் கிடைக்குது. இது பிட்யூட்டரி சுரப்பில் சுரக்கும் ஹார்மோன்கள் மற்ற ஹார்மோன்களையெல்லாம் கட்டுப்படுத்துகிறது. இது மாஸ்டர் சுரப்பி அப்படின்று அழைக்கப்படுகிறது. மற்ற சுரப்பிகளை கட்டுப்படுத்துகிறது. அந்த பிட்யூட்டரி சுரப்பியின் இந்த செயல்பாடுகள் இரத்தத்தில் கலந்து ஒரு ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. பிட்யூட்டரி சுரப்பி என்னென்ன அதோட முக்கிய வேலைகள் அப்படின்னு பார்த்தா, அதாவது உடலில் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. வளர்ச்சி அப்படின்னு பார்த்தா உடலில் எலும்புகள், தசைகள், திசுக்கள் ஆகிய எல்லா வித வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துகிறது. உயரம், குட்டையான அதாவது எல்லா வளர்ச்சியையும் இது கட்டுப்படுத்துகிறது வளர்ச்சி ஹார்மோன். மேலும் தைராய்டை தூண்டுகிறது. தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனாக இருக்குது. தைராய்டை தூண்டி அது சமநிலைப்படுத்துகிறது. அடுத்தது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது. அதுபோல் உடலில் உள்ள சிறுநீரகங்களில் உள்ள அட்ரினல் சுரப்பியை சீர் செய்து, அதாவது உப்பு நீர் ரெண்டையும் சமநிலைப்படுத்துகிறது. அதுபோல் கர்ப்பப்பையை உள்ள ஹார்மோன்கள் எல்லாம் சிறப்பாக செயல்பட வழிவகுக்கிறது. அதாவது இனப்பெருக்கம் மற்றும் கரு உருவாகுதல், பிரசவம், பால் சுரப்பு போன்ற எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகின்றது. இவ்வாறாக உடலில் உள்ள முக்கிய வேலைகள்லாம் இந்த பிட்யூட்டரி சுரப்பி செய்கிறது. இந்த பிட்யூட்டரி சுரப்பி அதோட குறைந்தாலும் கூடினாலும் இந்த சுரப்பியோட செயல்பாடுகள் பாதித்தால் உடலில் சமநிலை பாதிக்கப்படும். இது ஒரு ஆளுமை சுரப்பியாக இருக்குது. இது வலி நிவாரணத்தை கொடுக்குது. இந்த பிட்யூட்டரி சுரப்பி தூண்டும் மூலிகை பொருட்கள் அப்படின்னு பார்த்தா, வல்லாரை கீரைகள் நல்ல ஒரு ஞாபக சக்தியை தூண்டும். அதுபோல் அஸ்வகந்தா, பிரம்மி அதுபோல் உள்ள பொருட்கள்லாம் தூண்டும். நான் கீரை, காய்கறிகள், பழங்கள் அதிகமாக சாப்பிட்டு மூளையை நம்ம